श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது மூன்றாவது ஸ்லோகம். यो मामजं मनाधिञ्च वेत्ति लोकमहेश्वरम् असम्मूढः स मर्त्येषु सर्वपापैः प्रमुच्यते। यो मामजमनाधिञ्च वेत्ति लोकमहेश्वरम् असम्मूढः स मर्त्येषु सर्वपापैः प्रमुच्यते. சர்வபாபைஹ எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் எவன் அனாதிம் ஆதி இல்லாதவனும் அஜஞ்ச பிறப்பில்லாதவனும் லோகமகேஸ்வரம் உலகுக்கெல்லாம் இறைவனும் ஆகிய என்னை வேத்தி எவன் அறிகின்றானோ அசஹா அவன் மர்த்தியேஷு மனிதர்களுக்குள் அசம்மூடகா மதிமயக்கம் நீங்கியவன் சர்வபாபைஹி எல்லா பாவங்களிலும் விடுபடுகின்றான். பிரமுஷ்யதே எவன் விடுபடுகின்றான். சர்வபாபைஹி விமுஷ்யதே யஹா யார் விடுபடுகின்றான் அப்படின்னு கேட்டால் அவன் அனாதிம் ஆதி இல்லாதவனும் அஜம்ச பிறப்பில்லாதவனும் லோகமகேஸ்வரம் உலகுக்கு எல்லாம் இறைவனுமாகிய மாம் என்னை அதாவது ஸ்ரீகிருஷ்ணனை வேத்தி அறிகின்றானோ சஹா அவன் மதிமயக்கம் நீங்கியவன். மர்த்தியேஷு அசம்மூடகா மனிதர்களுக்குள் மதிமயக்கம் நீங்கியவன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பெருமாள் எங்கேயும் இருக்கார். நம்ம ஒருத்தர்கிட்டையும் என்ன பாரபட்சம் இல்லாமல் எங்கேயும் பெருமாள் இருக்கார். ஒருத்தர் ரொம்ப கோபக்காரனாக இருக்கானா அது அந்த கர்மாவனால் அந்த சரீரம் அந்த ஜீவனுக்கு கிடச்சிருக்கு. அதனால் அந்த குணத்தெல்லாம் அது என்ன பண்ணின்னு வெளிக்காட்டின்னு இருக்கு. வாஸ்தவம் தான். ஆனால் இதுலேருந்து எப்படி வெளியில் வருது? அப்போ அது என்ன பண்ணணும்? நல்ல குணங்களை வளர்த்துக்கணும். நல்ல குணங்களை இருக்கிறதுக்கு பழகிக்கணும். அதுவாக அந்த நல்ல குணங்கள் தானாக வந்தால் சரி. எப்பயான ஒரு நேரத்தில் இருக்குமா இருக்கும். ஆனால் சில நேரத்தில் எது எப்படி இருக்கணுமோ அதை அப்படி செய்யாமல் தனக்கு தோணின வழியில் செய்துவிட்டு அப்போ அது சரியில்லாமல் போகிறதுனால நிறைய என்ன பண்ணுறோம்? கர்மாவை கூட்டுகிறோம். இந்த ஜீவன் இந்த சரீரத்தை எடுத்துன்னு இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தது? கர்மாவை அனுபவிச்சுட்டு கர்மாவை தீர்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். ஆனால் வந்த இடத்துல என்ன பண்ணுறது? அது வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறது. இதை பண்ணால் அது வரும், அதில் போனால் இன்னொன்று வரும், இந்த வழியில் போனால் ₹1 கிடைக்கிறதுல ₹3 கிடைக்கும், ₹3 இன்னொரு இடத்துல போட்டால் ₹9 கிடைக்கும் அப்படின்னு ரூபா மேலே ஆசை வச்சு பணத்து பின்னாடி போகிறதா இருந்தாலும் இல்லை பொன் பொருள் போகம் அதுபோல் போகிறதா இருந்தாலும் இருக்கிற இடத்துல சௌரியமாக இருக்கிறத விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் பத்திரமா இருக்கலாம், இன்னும் நல்ல வசதியாக இருக்கலாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கலாம், இல்லாட்டி போனால் ரொம்ப ரஃப்பாக இருக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு மேலும் மேலும் புது விஷயங்களை தேடிக்கொண்டு போகும்பொழுது என்ன பண்ணுறோம்? கர்மாவை அனுபவிக்க வேண்டிய கர்மாவை நிறைய சம்பாதிச்சுக்கிறோம். அதனால் என்ன பண்ண முடியல? நம்மளுக்கு இதுலேருந்து வெளியில் இந்த தலையிலேருந்து வெளியில் வர தெரியல. அதனால் என்ன செய்யணும்? அசம்மூடகா ச மர்த்தியேஷு அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து யார் மதிமயக்கம் இல்லாமல் வெளியில் இருக்கானோ அவன் என்ன பண்ணுவான்? மனிதருள் சிறப்பானவன், மதிமயக்கம் நீங்கினவன் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விரைவாக என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.